கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இந்த வீடியோ அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. யாத்ராகமம் அதிகாரம் 8. கேள்வி 1. பார்வோன் இஸ்ரவேலரை அனுப்பாவிட்டால் அவன் எல்லை அடங்களையும் எவற்றால் வாதிப்பேன் என்று கர்த்தர் கூறினார்? விடை தவளைகளால். யாத்ராகமம் 8:2. கேள்வி 2. எது தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும் என்று கர்த்தர் கூறினார்? விடை நதி. யாத்ராகமம் 8:3. கேள்வி 3. தவளைகள் எவற்றின் மேல் ஏறும் என்று சொல்லும்படி கர்த்தர் கூறினார்? பார்வோன், அவன் ஜனங்கள், ஊழியக்காரர் வீடு, படுக்கையறை, மஞ்சம், ஊழியக்காரர் வீடுகள், அவன் ஜனங்கள் இடத்தில் அடுப்புகள், மாப்பிசைகிற தொட்டிகள். யாத்ராகமம் 8:4. கேள்வி 4. ஆரோன் எவைகளின் மேல் கோலை நீட்டி தவளைகளை வரும்படி செய்ய சொல்லும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? விடை நதிகள், வாய்க்கால்கள், குளங்கள், எகிப்து தேசம். யாத்ராகமம் 8:4-5. கேள்வி 5. ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டிய போது எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது எது? தவளைகள். யாத்ராகமம் 8:6. கேள்வி 6. தங்கள் மந்திர வித்தையினால் எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினவர்கள் யார்? விடை மந்திரவாதிகள். யாத்ராகமம் 8:7. கேள்வி 7. தவளைகள் நீங்கும்படி மோசேயும் ஆரோனும் கர்த்தரை வேண்டிக் கொண்டால் கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றவன் யார்? விடை பார்வோன். யாத்ராகமம் 8:8. கேள்வி 8. தவளைகள் எங்கே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் வேண்டிக் கொள்வேன் என்று மோசே கூறினார்? விடை நதியிலே. யாத்ராகமம் 8:9. கேள்வி 9. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. யார் யாரிடம் கூறியது? விடை மோசே பார்வோனிடம். யாத்ராகமம் 8:10. கேள்வி 10. தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது எங்கிருந்த தவளைகள் செத்து போயிற்று? விடை வீடுகள், முற்றங்கள், வயல்கள். யாத்ராகமம் 8:13. கேள்வி 11. எதினால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது? விடை செத்த தவளைகளை குவியல் குவியலாக சேர்த்ததால். யாத்ராகமம் 8:14. கேள்வி 12. லகு உண்டாயிற்றென்று கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி செவி கொடாமற் போனவன் யார்? விடை பார்வோன். யாத்ராகமம் 8:15. கேள்வி 13. ஆரோனின் கோலை எதின் மேல் அடிக்க சொல்லும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? விடை பூமியின் புழுதியின் மேல். யாத்ராகமம் 8:16. கேள்வி 14. ஆரோன் கோலை பூமியின் புழுதியின் மேல் அடித்தபோது எகிப்து தேசம் எங்கும் புழுதி எல்லாம் என்னவாயிற்று? விடை பேன்கள் ஆயிற்று. யாத்ராகமம் 8:17. கேள்வி 15. பிரயத்தனம் செய்தும் மந்திரவாதிகளால் தங்கள் மந்திர வித்தையினால் எவற்றை பிறப்பிக்க கூடாமற் போயிற்று? விடை பேன்கள். யாத்ராகமம் 8:18.
கேள்வி எண் 16. பேன்கள் எங்கே இருந்தது? விடை மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும். யாத்ராகமம் 8:18. கேள்வி எண் 17. பார்வோனிடம் இது தேவனுடைய விரல் என்றவர்கள் யார்? விடை மந்திரவாதிகள். யாத்ராகமம் 8:19. கேள்வி 18. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் போகவிடானாகில் அவன் மேலும் அவன் ஊழியக்காரர் ஜனங்கள் வீடுகள் மேலும் எவற்றை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்ல சொன்னார்? விடை பலவித வண்டுகள். யாத்ராகமம் 8:20-21. கேள்வி 19. எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் எவற்றால் நிறையும் என்று கர்த்தர் சொல்ல சொன்னார்? விடை பலவித வண்டுகள். யாத்ராகமம் 8:21. கேள்வி 20. வண்டுகள் வராதபடிக்கு எந்த நாட்டை விசேஷப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனின் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்ல சொன்னார்? விடை கோசின் நாடு. யாத்ராகமம் 8:22-23. கேள்வி எண் 21. பார்வோன் வீடு அவன் ஊழியக்காரர் வீடுகள் எகிப்து தேசம் முழுவதிலும் எவை வந்தது? விடை மகா திரளான வண்டு ஜாதிகள். யாத்ராகமம் 8:24. கேள்வி 22. வண்டுகளினாலே தேசம் என்னவாயிற்று? விடை கெட்டு போயிற்று. யாத்ராகமம் 8:24. கேள்வி எண் 23. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து தேவனுக்கு எங்கே பலியிடும்படி கூறினான்? விடை எகிப்து தேசத்தில். யாத்ராகமம் 8:25. கேள்வி எண் 24. தேவனாகிய கர்த்தருக்கு எகிப்து தேசத்திலே பலியிட்டால் எவ்வாறு இருக்கும் என்று மோசே கூறினார்? விடை எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதாய். யாத்ராகமம் 8:26. கேள்வி 25. எதை எகிப்தியர் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் தங்களை கல்லெறிவார்கள் என்று மோசே கூறினார்? விடை எகிப்தியருடைய அருவருப்பை. யாத்ராகமம் 8:26. கேள்வி எண் 26. தேவனாகிய கர்த்தர் விதிக்கிறபடியே வனாந்திரத்தில் எத்தனை நாள் பிரயாணம் போய் பலியிடுவோம் என்று மோசே கூறினார்? விடை 3 நாள். யாத்ராகமம் 8:27. கேள்வி எண் 27. தேவனாகிய கர்த்தருக்கு எங்கே பலியிடும்படிக்கு போக விடுவேன் என்று பார்வோன் கூறினான்? விடை வனாந்திரத்தில். யாத்ராகமம் 8:28. கேள்வி 28. நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றவன் யார்? விடை பார்வோன். யாத்ராகமம் 8:28. கேள்வி 29. மோசேயின் சொற்படி கர்த்தர் எவை பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார்? விடை வண்டு ஜாதிகள். யாத்ராகமம் 8:31. கேள்வி 30. வண்டுகள் நீங்கியவுடன் பார்வோன் என்ன செய்தான்? விடை இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேலரை போக விடாதிருந்தான். யாத்ராகமம் 8:32.
பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.